Please subscribe Sadhguru Sai Creations. ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப ஆத்மாத்மா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் மனசு. யோசிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் அழகானதும் கூட அழிவில் இருந்து நம்மளை பாதுகாக்கணும். எதெல்லாம் நம்மளை அழிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நமக்கு ஒன்று ஏன் அலர்ஜி ஆகுது, ஒன்று பார்க்குறோம், ஐயோ இது நமக்கு ஆகாது நினச்சோம்னால இங்கே மூச்சு திணறல் வரும். ஏதோ கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான விஷயமா இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும், என்ன வேணால் இருந்துட்டு போகுது. அந்த கவலை என்ற மிருகத்தை நம்ம உள்ளே விட்டுட்டோம்னா அது படிப்படியாக நம்மளை தின்னு அழித்து காலி பண்ணிடும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்ரா. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. மனதார பாராட்ட வேண்டும், மனதார வாழ வேண்டும். மனதார நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன், மனசார மட்டும்தான் வாழ்ந்தேன், மனசார அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த மனசாரங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பிடிச்சி ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப ஆத்மாத்மா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் மனசு, பிரெயின். யோசிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் அழகானதும் கூட அழிவில் இருந்து நம்மளை பாதுகாக்கணும். எதெல்லாம் நம்மளை அழிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பயம், பதட்டம், இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டை கொடுக்கும். நல்லா இருக்கும் ஆனால் பயப்படுவாங்க, தூக்கம் இருக்காது, ஒரு பயம், இருட்டு, லிஃப்ட்டில் ஏறினா பயம், அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு கூட்ட நெரிசலில் இருக்கும்போது பயம். இதெல்லாம் இன்னர் கான்சியஸ், அதாவது சப்கான்சியஸ் உள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய வேதியியல் மாற்றம். ஏதோ நமக்கு ஒன்று ஏன் அலர்ஜி ஆகுது, ஒன்று பார்க்குறோம், ஐயோ இது நமக்கு ஆகாது நினச்சோம்னால இங்கே மூச்சு திணறல் வரும், தூக்கம் இருக்காது, வயிறு முட்டிடும், இந்த இடத்துல ஏதோ ஒன்று வயிறு முத்து சொல்கிற மாதிரி ஒரு உருளை ஒன்று உருளுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் மைண்டில் பதியுது. மைண்டில் பதிஞ்ச விஷயம் உடனே உடல் உறுப்புகளுக்கு தவறான மைனஸ் வேவ்ஸை கொடுக்குது. அதனால் உபாதைகள் இதுதான் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன். ஏதோ கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான விஷயமா இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும், என்ன வேணால் இருந்துட்டு போகுது. பழி வாங்குகிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ அப்போ பழி வாங்குதல் இல்லாமல் என்னை பற்றி இவ்வளோ பேசிட்டான், இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, நான் அவனை பழி வாங்கவே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்த்துக்கிட்டே இருக்கணும், பிரபஞ்சத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அது கண்டிப்பாக அவங்களுக்கான தேவையான விஷயம் அவங்களுக்கு நடக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம சிதைச்சிக்கூடாது. ஏற்கனவே செதஞ்சி சின்ன பின்னமான இருக்கிற விஷயம், கோபம் ஒருத்தவங்களை அழித்து விடும். அதுதான் அகத்தில் காரம் இருந்தால் அனைத்தும் காரியங்களும் வேஸ்ட்டு தான். தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், எதிரியும் ஒரு நிமிஷம் ஸ்லிப் ஆகிறதுனால தான் சில விஷயம் நடந்திருக்கும். நான் யாருக்கும் வரைஞ்சி கட்டிட்டு பேசலை, நம்ம லைஃப்பை நம்ம அழகாக பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். நடந்திருக்கும், 1000 நடந்திருக்கும். மீட்டெடுக்க முடியாத துன்பமாக இருக்கலாம், கரைக்கப்படாத கரையாக இருக்கலாம், மீளாத துயரமாக இருக்கலாம். நடந்து முடிஞ்சிருச்சு, அதை பற்றி எந்த விதமான கவலையும் இருக்கக்கூடாது. கவலை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் இல்லையா. அந்த கலர்லேருந்து வேறு கலருக்கு வராத வரைக்கும் அந்த கலர் உங்களை சாகடித்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆன்சைட்டி, அதுதான் மிருகம். அந்த கவலை என்ற மிருகத்தை நம்ம உள்ளே விட்டுட்டோம்னா அது படிப்படியாக நம்மளை தின்னு அழித்து காலி பண்ணிடும். ஸோ கலர்ஃபுல் இன்றைக்கி இருக்கா, ஏதோ ஒரு நடக்குதா, அவங்கள ஒரு சாரி, அவ்வளோதான், இந்தா முடிஞ்சு போச்சு. யாருக்கா நீங்கள் சொல்லுங்கள் சாரி, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒரு மன்னிப்பு, அவ்வளோதான். இந்த ரெண்டையுமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம மனசு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறதுலேருந்து ஃப்ரீ ஆகிறத நீங்கள் கண்கூடாக உணரலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்ரா. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கருட முத்ரா. இந்த கருடன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் இப்போ கருடன் மாதிரி எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்குன்னு நினைக்கிற விஷயம். ஆனால் கருடன் கிட்ட இருக்கக்கூடிய எப்படி மயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்கோ, அதேமாதிரி கருடனுக்கு மிகப்பெரிய குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா புண்ணை ஆற்றும், அதாவது ரணத்தை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி. இந்த கருடனுடைய இறகு இருக்குது பார்த்திங்களா, அந்த காலத்தில் அந்த இறகை வச்சு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த இறகை வச்சு கையில் பார்த்திங்கன்னா நெத்தியில் லைட்டாக ட்ராக் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த இறகு அவ்வளோ பெரிய சக்தியை வாய்ந்தது. அதாவது ரணத்தை ஆற்றக்கூடிய ஒரு விஷயம் அந்த கருடன். அப்போது அதோடைய குணாதிசயங்கள் பார்க்கறதுக்கு ரஃப்பாக இருந்தாலும் ராஜகிரியாக இருந்தாலும் ஒரு மனிதனை ராஜா மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இது. ஆற்றும் எப்பேற்பட்ட பாருங்கள், இந்த முத்திரையை போட்டிருந்தா கேன்சரை குணப்படுத்தும் கருட முத்ரா. ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், இதை போட போட உங்கள்கிட்ட ஒரு தைரியம் வரும், வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் போடா, என்ன கஷ்டம் வந்தாலும் போடான்ட்டுங்கிற ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்பி கை வைக்கிற விஷயம் இந்த கருட முத்ராக்கு உண்டு. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், வியாதி அத்தனையும் போகக்கூடியது இது. எப்படியும் ஒரு 5 மினிட்ஸாக அது போடணும். சிம்பிள், அழகாக
வாங்கிட்டு அப்படியே ஃப்ளை பண்ணுங்கள். ஒரு ஜாலியாக விளையாட்டாக கூட இருக்கலாம். அப்படியே ஒரு 25 டைம்ஸ் 1 2 3 4 அதாவது எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அந்த நடுவில் ஹார்ட் கிட்ட ஒரு லங்ஸ் இல்லை ஹார்ட் இருக்குல்லையே அந்த இடத்துல இருக்கணும். இது அழகாக பண்ணும்போது மனசு லேசாக ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்படியே என்ன பண்ணுறீங்க, அப்படியே படுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக அப்படி கை வச்சுருங்க இந்த முத்ராவோடையே. இப்போ டீப் ப்ரீத் எக்ஸேல். இதை வந்து ஒரு 25 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கவலை இமிடியேட்டாக எங்கே போணுச்சுன்னே தெரியாது. ரொம்ப பெரிய அதிகமான ஒரு சோகம், இழப்பாக இருக்கலாம், ஏதாவது இறப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைதி இந்த கருட முத்ராவில் கிடைக்கும். என்ன சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கருடன்னா ரொம்ப பயங்கரமான விஷயம், அவ்வளோ சாஃப்ட் பண்ணுமா? இந்த கருடன் எனர்ஜி உள்ளே போகுது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கவலையெல்லாம் தின்னு தீத்துரும், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொன்று தீத்துரும். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய கரை தின்னுடுது இல்லையா, உங்களுடைய எதிர்மறை போயிடுதா, அதுதான் உங்களுக்கு லேசாகிறதுக்கு காரணம். இந்த முத்ரா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 25 டைம்ஸ் அந்த விங்ஸ் மாதிரி அப்படி நல்லா ஃப்ளை பண்ணுங்கள். அப்படியே அந்த ஃப்ளை பண்ணும்போது எலக்ட்ரோ ஃபீல்டு அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்படியே உங்கள் ஹார்ட்லேயும் அப்படியே நடுவால் அப்படி வச்சுருங்க. இங்கே இருக்கக்கூடிய 7 சக்ராஸ் நீங்கள் ப்ரீத் பொறுமையாக இழுத்து விடுறீங்க. அந்த நேரத்தில் என்னுடைய துன்பமெல்லாம் தொலைந்து போக வேண்டும், என்னுடைய இன்பம் மட்டும் வர வேண்டும். என்னெல்லாம் தடங்கள், என்னெல்லாம் கோபம், என்னெல்லாம் இழப்பு, என்னெல்லாம் தீராத சோகம், மீளாத சோகம் எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு போக வேண்டும். அவ்வளோதான். இந்த கதவு அடைச்சிச்சின்னா அடுத்த கதவு சூப்பராக வெளிச்சத்தோடு திறக்கக்கூடிய அற்புதமானது தான் இந்த முத்ரா. கருட முத்ரா உங்களுக்கு சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு சிம்பிளாக இதோடு முடிச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த கருட முத்ரா உங்களுடைய உச்சி முதல் பாதம் வரை, அதேமாதிரி எல்லா வகையான பிஸ்னஸ், அதேமாதிரி எதிரியின் பார்வையின் சூழ்ச்சி, அதை நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி 1000 பேர் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். இந்த முத்ரா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சும்மா ஜஸ்ட் 3 to 4 minutes பண்ணுங்கள். நைட்டு படுக்கும்போது பண்ணிங்கனாக்கா கண்ணுக்கு தெரியாத எதிரி, கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சி. இந்த கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சி அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நீங்கள் ரோட்டில் போட்டிருக்காங்க, நீங்கள் அதை தாண்டது கூட அது சூழ்ச்சி தான். ஏன்னா சூழ்ச்சி அப்படிங்கிறது இன்னொருத்தன் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம சுழியே சுழிச்சு கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டுரும். நல்லா தான் இருந்திருப்போம், நல்லா தான் சூப்பர் பிஸ்னஸ் போகும், ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை தாண்டி இருப்போம், மிதிச்சிருப்போம், நெகட்டிவ் ட்ராக்கில் இருக்கும். அந்த எனர்ஜி ஒரே எனர்ஜியாக இருந்திருக்கலாம், ஃப்ரீக்வன்சியாக இருந்திருக்கலாம், நம்மளை பாதிச்சிருக்கும். அதுதான் கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சி. கண்ணுக்கு தெரிஞ்சது எதிரி என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம். இன்றைக்கி வாழக்கூடிய இந்த கலர்ஃபுல் லைஃப்பில் எல்லா மனிதர்களும் கலர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, ஒரே கலராக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி ரொம்ப நமக்கு நம்பர் 1 எதிரியாக இருப்பான், நாளைக்கு அப்படியே மனசு மாதிரி நமக்கு ரொம்ப க்ளோஸஸ் ஆகும். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நமக்கு பார்த்திங்கன்னா எதிரி மிகப்பெரிய எதிரியாக இருப்பாங்க. அதனால தான் எது எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ இந்த கருட முத்ரா நம்மளை பாதுகாக்கும். வட்டம் எப்படி கழுகு பார்த்திங்கன்னா அவங்க சுற்றுதோ அதேமாதிரி இந்த முத்ரா போடும்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் விழும். அந்த வளையம் உச்சி முதல் பாதம் வரை உங்கள்கிட்ட சர்க்கியூட் ஆகும் பொழுது நெகட்டிவிட்டி இருக்காது, எதிர்மறை எண்ணம் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும். நான் இருக்கேன், அவ்வளோதான், நான் இருக்கேன், டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே. அந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கோங்க, இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் கடந்து போகிறேன். இந்த இட்ஸ் ஓகே அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய அர்த்தம் தெரியுங்களா? பரவாயில்ல. இந்த பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையே மகா மருந்து. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட எப்பொழுதுமே எதிரியை மன்னிச்சிருங்க. காலையில் எழுந்திரிக்கிறீங்களா, எல்லா விஷயங்களையும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு வரவேற்பாக அவளை சொல்லிச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம். இந்த முத்திரை நீங்கள் அழகாக நைட்டு படுக்க போகும்போது இப்படி வச்சுட்டு எல்லா தீங்கும் என்னை விட்டு போகிறது, நான் அமைதியான ஆத்மா அப்படிங்கிற மைண்டில் வச்சு பாருங்கள். ரொம்ப படப்பட டென்ஷன் எல்லாமே 1 2 3 5 அப்படியே குறையா இருக்கிறது நீ கண் கூட இதை நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இது அனுபவித்து சொல்கிறேன், அனுபவிச்சவங்க சொல்கிறதையும் சொல்கிறேன். ஆக நீங்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் டென்ஷன் இல்லாமல், ஆன்சைட்டி இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாரும் கிடையாது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. வெவ்வேறு கலர், வெவ்வேறு டிசைனில் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போங்க, பாரு நம்ம தான் அப்படி கஷ்டப்படுறோம், அவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். வீட்டுக்கு போய் பாருங்கள், யார் மூலியமாவது எப்படியாவது அவங்கள்ட்ட எல்லாமே பார்த்திங்கனாக்கா சமுதாயத்துக்கு முன்னாடி சில கலராக இருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்கள்ட்ட எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம், நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம்தான். ப்ரொடெக்ஷனுக்கானது தான் இந்த கருட முத்ரா. ஒரு 25 டைம்ஸ் ஸ்விம் பண்ணிவிட்டு அழகாக அப்படி வச்சுருங்க. இந்த ஸ்விம் பண்ணும்பொழுது உங்களோட சக்கராஸ் எல்லாமே ரெடி டு அட்ராக்ட் யூ. அதேமாதிரி இப்படி வச்சுக்கோங்க. எவ்வளோ சாந்தம், ஒரு 10 பேர் சேர்ந்து உனக்கு ஆறுதல் சொல்கிறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.